இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நீ சூப்பரா பண்ணிட்டக்கா. ஸ்டார்டிங்ல நீ தடுமாறினதும் நான் கொஞ்சம் பயந்தே போயிட்டேன். அப்புறம் பேச்ச கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். நல்ல வேலை நீ எனக்கு காலையிலே அந்த லெக்சரை கொடுத்த. எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அப்பதான் நீ புடவைய பத்தி என்கிட்ட சொன்னது சடனா ஞாபகம் வந்தது. அத அப்படியே அடிச்சு விட்டுட்டேன். அண்ணாமலா ஆண்டி கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்கல்ல. அண்ணாமலா ஆண்டி மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த குடும்பமும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அக்கா, நெக்ஸ்ட் ரவுண்ட் குக்கிங். அதுலயும் நீ பெஸ்டா பண்ணணும். குக்கிங்கா? ஆமாக்கா, இந்த ரவுண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வேற இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ சமைக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம பாரம்பரிய சமையலா இருக்கணும். ஏய், எனக்கு சமைக்கவே தெரியாது. இதுல பாரம்பரிய சமையல் எப்படிடி? அக்கா, எல்லாம் தெரிஞ்சு பயப்படுறவங்கள விட எதுவுமே தெரியாம தைரியமா ட்ரை பண்றவங்க தான் லைஃப்ல ஜெயிச்சிருக்காங்க. நீ தைரியமா இரு, உனக்கு நான் சொல்லி தரேன். நான் சொல்றத அப்படியே பண்ணு. நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறம் நீ அதுல வெண்ணிலா, நாம பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ? இவ சொல்லி கொடுத்துதான் எல்லாம் செஞ்சோன்னு தெரிஞ்சிருச்சா? தேங்க்ஸ் வெண்ணிலா. நீ ஸ்டேஜ்ல பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் இன்னைக்கு மறுபடியும் எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திருக்க. மத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்து கேட்காமலே உதவுற பெரிய மனசு உனக்கு இருக்கு. ஐயோ ஆண்டி, இதெல்லாம் நானா செய்யல. இப்படி நடந்துக்கிறது எல்லாம் நான் எங்க அக்கா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். அவ எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கா. அந்த நேரத்துல இங்க என் அக்கா இருந்தா என்ன பண்ணிருப்பாளோ, எப்படி பேசியிருப்பாளோன்னு நான் யோசிச்சேன். அவள மாதிரியே பேசிட்டேன். உன் அக்கா இருந்திருந்தா அத பண்ணிருப்பான்னு எனக்கும் தெரியும். என் அண்ணன் பொண்ணுங்களை நல்லா வளர்த்திருக்காரு. ஆமா, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டியா வான்மதி? ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா பண்ண, இந்த ரவுண்டும் நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆண்டி.